ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபிபிஆர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பாலக்கீரை. இதோட தண்டு பகுதி மட்டும் எடுத்துகிட்டு நான் இலைகளை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அது கூட ஒரு 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி போதும். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி போட்டிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் போட்டுட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நம்ம கீரையை வேக வச்சிடணும். ஒரு 3 விசிலில் கீரை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சட்டியில் எடுத்து அதை நல்லா மத்து போட்டு கடையணும். ஏன்னா நான் கீரையை கட் பண்ணலை. ஏன் கட் பண்ணேன்னா, நம்ம சட்டியில் கடையும் போது அந்த கீரையோட டேஸ்ட்டு சூப்பராக வரும். நீங்கள் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி வேக வச்சுட்டு கடைஞ்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. பொதுவாகவே நம்ம சாப்பாட்டில் கீரை சேர்த்துக்கணும். அதுலேயும் பாலக்கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயில் டைமுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் பாடிக்கு. ஸோ நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நீங்கள் மசிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அப்புறமா உப்பு சேர்க்க தேவையே கிடையாது. ஸோ கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு நம்ம கடைஞ்சிடணும். நம்ம ஆஞ்ச பிறகு இருந்ததை விட வேக வச்சு கடைஞ்சதுக்கப்புறம் கீரையோட அளவு கம்மியாகிடும். அதனாலேயும் நான் உப்பு கடைசியாக தான் சேர்ப்பேன். ரெண்டாவது, கீரையில் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்தோன்னா அதில் இருக்க சத்துலாம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே கடையும் போது தான் நம்ம உப்பு சேர்க்கணும். அப்புறம் தாளிப்பு தான். நம்ம கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு சட்டிலேயே நீங்கள் கடைஞ்சதுலேயே தாளித்து நீங்கள் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதமும் நீங்கள் சட்டிலே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.